ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. என்ன தவறு செய்கிறாங்க? என்னது வந்தோடனே ஆக்ஷன் எடுத்துட்டுமே வந்து எங்களுக்கு எப்போ தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேலதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றிய அரசு இந்த தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது, எப்படியெல்லாம் கொடுமைக்கு ஆளாகப்படுதுலாம் சொல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நினைவுபடுத்தி துண்டு பிரசுரம் மூலமாக கொடுத்து அந்த பிரச்சாரமும் நடக்க இருக்கு. அதே நேரத்தில் உறுப்பினர் இருக்கிற அந்த பணி நடைபெறுது. நிச்சயமா நிச்சயமா இப்ப இல்ல தயாராக ரொம்ப நாளாச்சு. என்ன தவறு செய்கிறாங்க? என்னது வந்தோடனே ஆக்ஷன் எடுத்துட்டுமே வந்து எங்களுக்கு எப்போ தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேலதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சொல்ல போகிறோம், நிச்சயமாக சொல்ல போகிறோம். விருப்பம் உள்ளதான் சேர்க்க போகிறோம், கட்டாயப்படுத்தி சேர்க்க போகிறது கிடையாது. சேர்ந்து சொல்ல போகிறதா சேர மாட்டாங்க அந்த மாதிரிலாம். அதனால் அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம். அவர் இப்போதான் மக்களை சந்திக்க போறாரு. இப்போதான் மக்களை சந்திக்க போறாரு. நாங்கள் மக்களுக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம், வலியுறுத்துறோம், வற்புறுத்துறோம். அவ்வளோதான். தேர்தல் பரப்புரையும் உண்டு, உறுப்பினர் சேர்ப்பு உண்டு, ஒன்றிய அரசு வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடுமைகளும் உண்டு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகளையும் சொல்ல இருக்கிறோம். எதிர்கட்சி புரியல. அது அங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. அவங்க பொறுப்பை பிடிச்சிருக்கோம் அவங்கள்ட்ட. அவங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி போவாங்க. நான் அந்த பகுதியில் தான் நிச்சயம் போவேன். அது வந்து தேர்தல் தேதி அறிவித்த பிறகு நாங்கள் உட்காந்து பேசுவோம், அது சமாளிச்சுருவோம். அதெல்லாம் இப்போ இருக்கிறத சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. அதனால் கலந்து தான் செய்வோம். எல்லாத்தையும் வரிசைப்படுத்தலாம். அதான் நீ கேட்டங்கிறத 3 சொல்லிடுறேன். காலை உணவு திட்டம், அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா, அதை நிறைவேற்றிருக்கோம். மகளிர் உரிமை திட்டம், அது தேர்தல் வாக்குறுதி இருக்குது. அதை வந்து கிட்டத்தட்ட 60% நிறைவேற்றிட்டோம். இன்னும் ஒரு 20% 30% மிச்சம் இருக்குது. அதையும் விட்டு போனதும் ஆகும். அது அவங்க தவறாக
படிவத்தை பூர்த்தி பண்ணாமல் தவற விட்டுட்டாங்க. அதை சில தப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறோம். அதனால் அது ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். பேருந்து இலவச பயணம் இது கட்டணம் இல்லா பயணம் பண்ணுறாங்களே, அது ஒரு பெரிய திட்டம். ஒரு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக 1000 ரூபாய், ஆரம்ப பள்ளியை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய், அந்த அற்புதமான திட்டம். இப்படி பல திட்டங்கள் இருக்குது. எதை சொல்கிறது எதை பண்ணுறதுன்னு தெரியல. போவேன், வாய்ப்பு கிடைக்கும்போது போவேன். அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. இங்கே நான் வந்து 3 தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு, காலை மாலை. ஏன்னா கோட்டையில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு, அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 234க்கு நிச்சயமாக இதே அறிவாலயத்தில் எல்லாரையும் அடித்து செஞ்சுருக்கேன். என்னங்க நான் முதல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த திட்டத்து மூலமாக பயிற்சி கொடுத்து அவங்களெல்லாம் இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி முடிச்சு தான் வந்திருக்கு. பெரிய நிகழ்ச்சி முடிச்சு தான் வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரா 40 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். 3 லட்சம் பேருக்கு அதில் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் 20,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா சம்பளத்தில் கூட வேலைவாய்ப்பு சேர்ந்துருக்குறாங்க. என்னங்க நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 30% ஒரு பகுதியில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாம் எங்களுக்கு வர செய்தியாக 30 இல்லை 40% சேர்ப்போங்கிற உறுதியும் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் ஏற்கனவே 200 சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டி தான் வரும்னு நினைக்கிறேன். மாவட்டந்தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து இன்னும் நிறைய கேம்ப் பண்ணுறாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் திங்கட்கிழமை மட்டும்தான் மற்ற குடிநீர் முகாம் நடக்கிறாங்க. தாசில்தார் வந்து தாலுகா ஆஃபீஸ் இங்கே நிறைய பண்ண போறாங்க. இப்போ அரசின் சார்பில் ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா அஃபீஷியல்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்கே மக்கள் குறையை கேட்டு ஆன் தி ஸ்பாட்டில் முடிச்சுட்டு வந்துருக்குறாங்க. அது ஒரு ஏற்கனவே முகாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வர இன்னொரு 10 நாளில் மறுபடியும் மீண்டும் அந்த பயணம் தொடங்குகிறோம். அப்போ தான் அந்த மகளிர் விட்டு போன அந்த உரிமை தொகைகள் கூட ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். ஆக அந்த பணியும் நிறைவேற்றுறதுக்கான பணி செய்யும். இல்லை, அது அவருடைய ஆசை. அவருடைய கருத்தை நான் எப்படி மறுக்க முடியும்? அவருடைய கருத்தை மறுக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. இது வரைக்கும் இல்லை, வந்தால் சொல்லுங்கள், பரிசீலிக்கலாம். இந்த உரிமை தொகை இருக்க டிஎம்கே மட்டும் வாங்கலை, டிஎம்கே மட்டும் வாங்கலை, எல்லா கட்சியிலும் இருக்கிற மகளிர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் அப்பயே நான் சொன்னேன், பதவி ஏற்றுக்கிட்டு அன்றைக்கி முதல் நாளே சொன்னேன், இந்த ஆட்சி வந்து வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும், வாக்களிக்க தவறியவர்கள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும். அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்தும்னு சொன்னேன். அதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அமித்ஷா அடிக்கடி வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரதமர் அடிக்கடி வரணும். வந்து பொய்யை பேசிட்டு போகிறாங்க. அது பொய்ன்னு மக்களுக்கு தெரியுது. அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமாக அடையும். அதே மாதிரி தான் ஏற்கனவே சொல்லி இந்த கவர்னர் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா கவர்னர் நல்லது செஞ்சாலும் மக்கள்கிட்ட ஈடுபடாது. இனிமேல் அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால் அவங்களாம் வரணும் அடிக்கடி. அதுதான் என்னுடைய ஆசை.